அப்ப நாட்டுடைமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன் நீங்க பேசுனீங்க? அவங்க கிட்ட ஆதாரம் இல்லன்னா, உங்ககிட்ட ஆதாரம் இல்லை என்றால் நீங்க எப்படி பேசுனீங்க? என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு? என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு? நீங்க இவ்வளவுக்கு நீங்க வந்து இது வச்சிருக்கேன், ப்ரூஃப் வச்சிருக்கேன். அவர் கொடுத்த ஆதாரத்துக்கான ப்ரூஃப் கொடுங்க. நான் வந்து இதுல போய் நான் வந்து நீதிமன்றத்துல போய் நான் ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ற திராணியற்ற முதுகெலும்பு இல்லாத ஒரு நபருக்காக ஏங்க அவங்க வந்து எங்களோட தோழமை இயக்கம், நம்ம தோழமை இயக்கங்கள்கிட்ட உட்கார்ந்து பேசி முரண்களை வந்து சரி பண்ணிக்க முடியும். அது எத்தனை காலமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு எல்லா போராட்டங்களும் மக்களுக்கு தேவையான போராட்டங்களுக்கு எல்லாம் ஒன்னா நின்னுதான் செய்யறோம். சரிங்களா? நீங்க எங்களுக்கு சிந்து முடிகிற வேலையை விட்டுட்டு ஏங்க நானும் தாலி போடலங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு கல்யாணம் இணையற்பாய் ஆகி 6 வருஷம் ஆகுது. நானும் தாலியை போடல. ஏங்க ஆண்கள் யாராவது தாலி போட்டிருக்கீங்களா? ஏன் போடல? நாங்க உங்களுக்கு நாய்க்குட்டியா? சீமான் பேசியதற்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க. அவர் வந்து என்னிடம் ஆதாரம் இருக்குது, இல்லாட்ட வந்து விடுதலை இயக்கம் வந்து அந்த ஆதாரத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பெரியாரோட எழுத்துக்கள் எதுவுமே நாட்டுடைமை ஆக்கமா இருக்கு, நாட்டுடைமை ஆக்கங்க நான் ஆதாரத்தை தருகிறேன்னு சொல்றாரு. நீங்க வந்து விடுதலை கழகத்துக்கு அல்லது வீரமணி அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறீங்களா? பெரியாரோட எழுத்துக்களை நாட்டுடைமை பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நாட்டுடைமை ஆக்கணும் அப்படிங்கறத திராவிடர் விடுதலை கழகம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வரும். அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த சீமான் எந்த இடத்துல சொல்றாருன்னு ஒண்ணு இருக்கு. இங்க சமூகத்துல ஒரு ஆளை தொட்டா எப்படி பரபரப்பு உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சு பெரியார தொட்டு இங்க பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. அவர் அவ்வளவு நல்லவர் தானே, இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் தானே நினைக்கிறாரு. இங்க இவ்வளவு ஒரு பரபரப்பான சூழல் வந்து கருஞ்சட்டை கூட்டத்துக்கிட்ட கிளம்பி இருக்குல்ல, உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க தாராளமா அதை வெளியிட்டு இந்த பரபரப்பை அடக்கிருக்கலாமே. நீங்க அப்படி காட்டியிருந்தா பெண்களை நான் கூட்டிட்டு வந்து உங்க கூட உங்க பக்கம் நிக்கிறேங்க. அவரு தமிழை எந்த இடத்துல காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு ஒண்ணு இருக்கு. அவர் எதுக்காக சொல்றாருன்னா, எல்லா ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வந்து நிறைய சயின்டிபிக்கான விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் போது இங்க மட்டும் ராமாயணம்ங்கிற பேர்ல மகாபாரதம்ங்கிற பேர்ல பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பொண்ணுக்கு 5 புருஷங்கிறத இன்னைக்கு யாராவது ஏத்துப்பீங்களா? நான் முடிக்கவே இல்லை. நான் முடிக்கலங்க. நான் முடிக்க உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா, இல்ல உங்களுக்கு வந்து என்ன வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி क्वेश्चन பண்ணணுமா? நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, நான் முடிக்கணும்ல. தொடர்ச்சியா தமிழ் மொழியிலையும் ஏன் கண்ணகி பண்றவங்க என்ன பண்ணாங்க? மதுரையை எரிச்சாங்கன்னு சொல்றீங்களா? அது கோவம் எரிச்சிட்டு போய் முடிஞ்சிருக்கல, ஏன் மதுரையை போய் எரிக்கணும்? அதெல்லாம் கட்டுக்கதை தானே. இன்னைக்கு நான் போய் எரி அப்படின்னு எரிஞ்சிருமா? அதெல்லாம் கட்டுக்கதைகள் தானே. அந்த மாதிரியான கட்டுக்கதைகளை தமிழ் மொழியில நிறைய சுமந்துட்டு இருக்கு அப்படின்றத கருத்தை பதிவு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல அழுத்தமா அவர் சொன்னாரு. அதே மொழிக்காக அதை வந்து கணினிகள்ல பதிவேற்றணும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக சீர்திருத்தம் பண்ணதும் தந்தை பெரியார். அதை பத்தி பேச சொல்லுங்களேன் சீமானே. புத்தூர் குருசாமி வஉசி அவர்கள் தான் அதை எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு. அதை வந்து விடுதலை இதுல வந்து பயன்படுத்தினதா பெரியார். ஏன்னா தொடர்ந்து அவர் கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்தாரு. குத்தூசி குருசாமியும் நாங்க தூக்கி பிடிச்சு பேசுறோம், முத்துலட்சுமி ரெட்டியும் நாங்க தூக்கி பிடிச்சு பேசுறோம். யாரெல்லாம் இந்த சமூகத்துக்காக பேசுறாங்களோ அவங்க எல்லாரையுமே நாங்க தூக்கி நிறுத்தி பேசதான் செய்யறோம். நீங்க முடிவு பண்ணக்கூடாது நாங்க யாரை தூக்கி பிடிக்கணும்ங்கறத. ஒருத்தரோட கருத்து ஒண்ணு எனக்கு பிடிக்கும், ஒண்ணு எனக்கு பிடிக்காது. எனக்கு எந்த கருத்து வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன். எனக்கு வேண்டாத கருத்தை நான் விட்டுட்டு போப்பேன். பெரியார் கிட்ட இருக்க கருத்து எனக்கு ஏத்துதான் இருக்கு. என் சமூகத்தை, குறிப்பா என் சமூகம் மீன்ஸ் பெண்கள் சமூகத்தை தூக்கி அடுத்த நிலை கொண்டு போகக்கூடிய இடத்துல பெரியாரோட கருத்துகள் இருக்கிறதுனால நாங்க பெரியாரை ஃபாலோ பண்றோம். இல்ல பெரியார் மீது வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த கிரெடிட்ஸுமே பெரியார் தான் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி போராட்ட தலைவர்களுக்கு யாருக்குமே கொடுக்கலங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா நிகழ்வுகளையும் முன்னெடுக்கிறாங்க. பெரியார் வந்து அந்த காலத்திலேயே ஒரு அமைப்பை வந்து வலுவா கட்டமைச்சிட்டு போனாரு. அந்த அமைப்பு தொடர்ந்து பெரியாரோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கோம். நீங்க வந்து ராயப்பேட்டையிலயும் மயிலாப்பூர்லயும் எங்களோட அலுவலகம் இருக்கு. நீங்க ஒரு நிகழ்வுகளுக்கு வந்து பாருங்க. எல்லா நிகழ்வுகளையும் திராவிட விடுதலை கழகம் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து நீங்க அங்க பார்த்து குளத்தூர்மணி அவர்கள் வந்து வீரமணி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, பெரியாரோட எழுத்துக்களை வச்சு அவர் மட்டும் தான் பணம் சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லி உங்களுடைய இதழ்கள்ல கடந்த காலம் வந்து எழுதிருக்கீங்க. எனக்கு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து சொன்ன இடம் வந்து வேறன்னு சொல்றீங்க. சீமான் அவர்கள் ஆதாரம் வந்து ஏன்ட்ட இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற காமின்னு சொல்றது வந்து அவரை டிஃபெண்ட் பண்றதுக்காண்டி சொல்றாரு. ஆனா குளத்தூர்மணி அவர்கள் வந்து வீரமணி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பெரியாரோட வைத்து இவங்க காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பணத்தை வச்சு அவங்க மேல ஒரு அலிகேஷன். அவர் வந்து பணத்தை வச்சு அலிகேஷன் வைக்கல. பெரியாரோட எழுத்துக்களை வந்து பெரியாரோட எழுத்துக்களை வந்து ஒரு சூழலுக்கும் ஒரு வார்த்தைகள் வெளிப்படுங்க. அந்த வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டெல்லாம் நாங்க விளையாடுறது இல்ல. எங்களுடைய நோக்கம் அதுதான் சொல்றேன். எங்களுடைய நோக்கம் பெரியாருடைய எழுத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்படணுங்கிறதா இப்பயும் அதுதான் வழிமொழியா. சீமான் சொல்றாருன்றதுக்காக எல்லாம் கிடையாது.
நாங்க அது தொடர்ந்து அதுதான் வழிமொழிஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் வந்து வாய்ப்பு இருக்கா இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எழுத்து உரிமையை ஏங்க அவங்க வந்து எங்களோட தோழமை இயக்கம், நம்ம தோழமை இயக்கங்கள்கிட்ட உட்கார்ந்து பேசி முரண்களை வந்து சரி பண்ணிக்க முடியும். அது எத்தனை காலமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு எல்லா போராட்டங்களும் மக்களுக்கு தேவையான போராட்டங்களுக்கு எல்லாம் ஒன்னா நின்றுதான் செய்யறோம். சரிங்களா? நீங்க எங்களுக்கு சிந்து முடிகிற வேலையை விட்டுட்டு நீங்க இது உண்மை கிடையாதுங்க. நம்ம எந்த இடத்துல எதை பேசுறோம்னு ஒண்ணு இருக்கு. இது சீமானுக்கு எதிரான ஒரு இது. நீங்க இங்க வந்து திராவிட விடுதலை கழகம் திராவிடர் கழகத்துக்குமான நாட்டுடைமையாக்குன்ற கோரிக்கை நாங்க எப்பவுமே முன்வைக்கிறோம் தானே சொல்றோம். நான் அதை மறுக்கவே இல்லையா. நாட்டுடைமையாக்கப்படுன்ற கோரிக்கை இன்னைக்குல நாங்க எப்பவுமே முன்வைக்க. அப்ப நாட்டுடைமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன் நீங்க பேசுறீங்க? அவங்க கிட்ட ஆதாரம் இல்லைன்னா, உங்ககிட்ட ஆதாரம் இல்லை என்றால் நீங்க எப்படி பேசுனீங்க? என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு? என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு? நீங்க இவ்வளவுக்கு நீங்க வந்து இது வச்சிருக்கேன் ப்ரூஃப் வச்சிருக்கேன். அவர் கொடுத்த ஆதாரத்துக்கான ப்ரூஃப் கொடுங்க. நான் வந்து இதுல போய் நான் வந்து நீதிமன்றத்துல போய் நான் ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ற திராணியற்ற முதுகெலும்பு இல்லாத ஒரு நபருக்காக தயவு செய்து தோழமை இயக்கங்களுக்குள்ள சிந்து முடிகிற வேலையை பத்திரிகை வந்து பார்க்காதீங்க. மக்களுக்கான வேலையை செய்து இன்னும் நிறைய இருக்கு. அதனால இதுலயே நாங்க தேங்கி விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சீமானுக்கான பதிலடியே இது கட்டாயமா இருக்கும். சீமானோட நாக்கு கருஞ்சட்டைப்படை அடக்கி காட்டும். நன்றி. பத்திரிகை சந்திப்பு நடக்கும்போது பெரியார் இது மட்டும் இல்லாமல் மேலும் 12 அந்த கோரிக்கைகளை படிச்சு இதெல்லாம் பேசினவரு இதை பேசிருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு பொய்யான அவதூறுகளை வந்து அவர் தொடர்ச்சியா வந்து பெரியார் வந்து பெண்களுக்கு விரோதமாக இருந்தாரு, கல்யாணம் பண்ணாரு, தொடர்ச்சியாக பெண்கள் தாலியை வந்து அறுத்து போனாரு, கருப்பை வச்சுக்குவாங்க சொன்னாரு. இப்படி விரோதமாக பெண்களுக்கு விரோதமாக பேசிய பெரியார் பெண்ணை ஆதரவாளராக இருப்பாருன்ற கேள்வி. அவர் கருப்பையை அறுத்து போட சொன்னது பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளும் இயந்திரமா மட்டும் இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் இப்படிதானே பார்த்துட்டு இருக்கு. எனக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. என் குழந்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். நான் வந்து ஏங்க நானும் தாலி போடலங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு கல்யாணம் இல்ல இணையற்பாயி 6 வருஷம் ஆகுது. நானும் தாலியை போடல. ஏங்க ஆண்கள் யாராவது தாலி போட்டிருக்கீங்களா? ஏன் போடல? நாங்க உங்களுக்கு நாய்க்குட்டியா? நாங்க தாலியை கழுத்த மாட்டேன். நான் டேக் போட்டிருக்கேன் பாரு. நான் அவனோட நாய் இவனோட நாயின்னு காட்டிட்டு தெரியறதுக்கு அது எங்களோட அடிமை சின்னமா இருக்கு. அதனால நான் உடச்சி எறிகிறோம் நாங்க. அதேதான் பெரியார் சொன்னாரு. இன்னைக்கு வளர்ந்து வர்ற சூழல்லையும் இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் அவங்களோட சம்பளத்தை எடுத்து தானா சம்பாதிச்சு செலவு பண்ணிட முடியுமா? இல்ல அவங்க போட்டிருக்க நகையை அவங்கள போய் அடகு வச்சிருக்க முடியுமா? பெண்களை இங்க நகையை மாட்டிக்கிற ஒரு ஸ்டாண்டுகளா தான் இந்த சமூகம் பயன்படுத்திட்டு இருக்கே ஒழிய அவங்களுக்கான உரிமையை முழுசா கொடுக்கல. அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை நீ உடைத்தறின்னு பெரியார் சொன்னாரே ஒழிய நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு ஆபரேஷன் பண்றேன்னு பெரியார் எந்த இடத்துலயும் சொல்லல. அது வந்து முழுக்க தவறான ஒரு கருத்து. பாதியை வெட்டி பாதியை கட் பண்ணி பெரியாரை குறித்து என்ன பேசினா சென்சேஷனா இங்க நியூஸ் பரவும். பெண்களை பத்தி இழிவா பேசினாதான் அது பரவும். ஒரு பெண்ணை தவறா பேசிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே வந்து பெரிய வீர தீர சூரர்களா கருப்பை காப்பாற்றுறவங்களா ஆயிடுவோம்ல. அதனால பெண்களை மைய பொருளா பயன்படுத்தி தொடர்ச்சியா இந்த வேலையை செய்யறத வந்து சீமான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு கருஞ்சட்டைப்படை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். நாக்கை அடக்கலைன்னா ஒரு நாக்கை எப்படி அடக்குமோ அப்படி அடக்கி காட்டுன்றதை தெரிவிச்சு தொடர்ந்து தான் சாகும் வரையிலும் தன்னோட மூத்திரப்பைய தானே சுமந்து, இதுதான் குறிப்பான வார்த்தை, தன்னுடைய மூத்திரப்பைய தானே சுமந்து, எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருந்தவர் தான் தந்தை பெரியார். அவரோட மூத்திரப்பைய அவரே சுமந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குறிப்பா பெண்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமநீதிக்காகவும் வாழ்நாள் முழுக்க போராடி இறந்த ஒரு தலைவரை அவரை பத்தி எந்த முகாந்தரமும் இல்லாம குடிச்சிட்டு வாய்க்கு வர்றதெல்லாம் போதையில உணரக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு கருஞ்சட்டை படையோட எச்சரிக்கையா இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறோம். அவரு தன்னோட நாக்க நீட்டி ஏய் நான் ஆம்பளடா அப்படின்னு கத்தி பொய்களை வந்து உண்மை மாதிரியே கட்டமைக்கக்கூடிய வேலையை ரொம்ப மும்முரமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு நாங்க சொல்லிக்கிறது ஒண்ணுதான், உங்களுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நேரடியாக விவாதத்துக்கு வருவோம். நாங்க ரொம்ப பக்கத்துலதான் இருக்கோம், தூரமாலாம் இல்ல, ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்கோம். வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு 10 பேரை வெளியே காவலுக்கு நிறுத்திட்டு இருக்கிறீங்க. நாங்க 10 பேர் கூட வரல, 2 பேர் வரோம். நீங்க வாங்க வந்து உட்காந்து விவாதிக்கலாம். விவாதம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம கிடைக்கிற நேரத்துல ஓசி குடிச்சிட்டு அறிவுன்றதே சுத்தமா இல்லாம தொடர்ச்சியா வீட்டுக்குள்ள தானே, வீட்டுக்கு வெளியேனா வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாரு. இல்லங்க நாங்களாம் இல்ல நான் அதான் சொல்றேன். நான் வந்து இல்ல நான் ஒண்ணும் பிரச்சனை, நாங்க வந்து ஒரு சாதாரணமான நபர். எனக்கு வந்து பெருசா செல்வாக்கோ எந்த அரசியல் பின்புலங்களோ எங்களுக்கு கிடையாது.
நீங்க பெரிய கட்சி வச்சு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கொஞ்சம் கூட காவல்துறையை மதிக்காத சீமான் அவர்கள் எங்களாலதான் காவல்துறையை இது பண்ணி வாங்க வர முடியல. நீங்க வந்திருக்கலாமே தாராளமா, உங்களால முடியும்ல. காவல்துறை தான் உங்களுக்கு பிடிக்காது இல்ல, தாராளமா வாங்க, ரோட்டுக்கு வாங்க, இங்க வந்து பேசுங்க. இல்லையா நடுவுல ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுங்க. காவல்துறை மதிக்காம வர வேண்டியதானே, ஏன் காவல்துறை நடுவுல வச்சுட்டு அங்க நின்று பேட்டி கொடுக்கணும்?